அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படம் வந்து பார்த்திங்கன்னா 2026 செப்டம்பரில் அகெயின் ஒரு ரீரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக போகுது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் கழிச்சு மீண்டும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரிலீஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் வரதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் ஸ்பைடர்மேன் பிராண்ட் ரிலீஸ் ஆகி ஒரு 1 to 2 months அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க எண்ட் கேமை. ஸோ அந்த எண்ட் கேம் ரீரிலீஸ் அதை தாண்டி இந்த ரீரிலீஸின் போது ஒரு ரியல் ஃபிலிம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கவே இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி இந்த எண்ட் கேமோட இந்த ரீரிலீஸ் வெர்ஷனில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிளம்பிருக்கு. புதுசாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஃபார்ம் இந்த ரீரிலீஸில் எல்லாருமே கன்ஃபார்ம் போய் பார்த்து தேட்டரை பிளாஸ்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் இந்த புதுசாக ஒரு நியூ போஸ்ட் கிரெடிட் சீனை ஆட் பண்ணி டேரெக்டாகவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க லீடு கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை ஒரு கம்ப்ளீட் சீக்வல் ஃபார் த டூம்ஸ்டேவாக வந்துட்டு புஷ் பண்ணணும்னு தான் பார்க்குறாங்க போல். ஸோ அதனால் புது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஆட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிளம்பிட்டு இருக்கு இந்த தருவாயில். அந்த புது போஸ்ட் கிரெடிட் சீன் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. நம்ம இங்கேயோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவோ பெக்கேம் டான்ஸ் ஆடுற மாதிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு சீனில் நம்ம டூம் வந்து அவங்கள விசிட் பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனாக முடிக்கலாம்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஃபென்டாஸ்டிக் ஃபர்ஸ்ட் படத்தில் இப்படி டாக்டர் டூமோட பேக்கை மட்டும் காமிச்சிருப்பாங்க இல்லையா. இந்த இவரை ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை விசிட் பண்ணிட்டு போன மாதிரி ஜஸ்ட் பேக்கை மட்டும் காமிச்சு டூம் வந்து இவங்களே விசிட் பண்ண வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து எண்ட் கேமோட நடுவில் நிறையா சீக்வன்சஸில் டூமு கூட டீஸு டூமை பற்றி பேசுகிறதுன்னு சொல்லி ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரீரிலீஸோட பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த புது போஸ்ட் கிரெடிட் சீன் என்னவா இருக்கும்ன்ற உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.